LSRW சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இப்போது உங்களுக்கு இயல் 4 வந்து துணைப்பாடம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிற்கோர் புத்தக சாலை, அதாவது வீட்டுக்கு வீடு வந்து புத்தகங்கள் இருக்க வேண்டும், நூலகம் இருக்க வேண்டும் என்பதை மிக அருமையாக இந்த துணைப்பாடம் கொடுத்துருக்காங்க. இதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களையும் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த பாடத்துக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி, துணை பாடத்துக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலைச்சிறந்த நண்பன் என்பார் ஆப்ரஹாம் லிங்கன். அதாவது நான் படிக்காத ஒரு புக்கு யார் கொண்டு வந்து எனக்கு கொடுக்குறானோ அவன் தான் ஒரு நல்ல ஃப்ரெண்டு, எனக்கு அவன் தான் ஒரு குட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறார். யார் சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாம் லிங்கன் சொல்கிறாரு. அடுத்தது, மனிதனை விலங்கிடமிருந்து வேறுபடுத்துவது சிரிப்பு மட்டுமன்று, சிந்திப்பதும் தான். அதாவது விலங்கிடமிருந்து நம்மளை வேறுபடுத்தி காட்டுறது சிரிக்கிறது. விலங்குகளெல்லாம் அதுவும் சிரிக்கிறது கிடையாது, மனிதர்கள் மட்டும்தான் சிரிக்கிறாங்க இல்லையா? அதனால் அதனிடமிருந்து நம்மை வேறுபடுத்தி காட்டுகிறது. அது மட்டுமல்ல, சிரிப்பு மட்டுமல்ல, சிந்திக்கக்கூடிய அறிவும் நமக்கு இருக்கின்றது, மனிதர்களுக்கு இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, சிந்தனையை தூண்டுவது கற்றல் மற்றும் அண்டு நூல்களும் தான். அதாவது சிந்திக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா படிக்கிறது மட்டும் கிடையாது, நூல்களை படிக்கிறது தான். அதாவது வகுப்பில் போய் கிளாஸில் போய் நம்ம அந்த புத்தகத்தை மட்டும் படிக்கிறது கிடையாது, சரிங்களா? எல்லா புத்தகங்களையும் படித்து நம்ம அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும், அதிகரித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? உலகமெங்கும் பயணம் செல்லும் பட்டறிவை நூலகம் தருகிறது. நம்ம உலகம் ஃபுல்லாக சுற்றி வந்தால் கூட, உலகம் ஃபுல்லாக சுற்றி வரக்கூடிய அறிவை அந்த ஒரு புத்தகம் கொடுத்து விடுகிறதாம். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. நல்ல நண்பனை போன்ற நூலையும், நல்ல நூலை போன்ற நண்பனையும் தேடி பெற வேண்டும். நல்ல நண்பன், நல்ல ஃப்ரெண்டு வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி நல்ல ஃப்ரெண்டு மாதிரியான ஒரு புத்தகத்தையும், நல்ல புக்கு மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு நண்பனையும் நம்ம தேடி பெறணுமா, சரிங்களா? நல்ல நல்ல புக்ஸை படிக்கணும், நல்ல ஃப்ரெண்ட்ஸோட நம்ம பழகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இசையை போன்றே இதயத்தை பண்படுத்தவன நூல்களே. இசை, பாட்டு கேட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, நம்ம ரிலாக்ஸ் ஆகிறோம், எல்லாமே பண்ணுறோம் இல்லையா? அதே மாதிரி ஒரு நல்ல புத்தகத்தை படித்தால் கூட நமக்கு எப்படி இருக்குது, இதயத்தை, நம்மளோட இதயத்துக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதலில் வீட்டிற்கோர் புத்தக சாலை என்றும் தேவை. இதை வலியுறுத்தும் வகையில் அறிஞர் அண்ணாவின் வானொலி உரை அமைந்துள்ளது. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொலைக்காட்சி, டிவிலாம் கிடையாது, செல்ஃபோன் கிடையாது, வானொலி மட்டும்தான் இருந்தது. வானொலினா ரேடியோ, சரிங்களா? அதில் தான் பாட்டுலாம் வரும், எல்லாமே வரும். அதில் வந்து அறிஞர் அண்ணா வந்து பேசியிருக்கார். வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை வேணும் அப்படிங்கிறத வந்து அப்போவே சிந்திச்சு அவர் அழகாக பேசியிருக்காரு. அந்த உரையை தான் வந்து உங்களுக்கு துணை பாடமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என்னன்னு சொல்லியிருக்காங்க சுருக்கமாக நம்ம படிக்கலாம். நாட்டு நிலை உலக நிலைக்கு ஏற்ப வளர்ந்தாக வேண்டும். இதற்கு வீட்டு நிலை மாற வேண்டும். நம்மளோட நாடு உலக அளவில் உயரணும்னா நாம் என்ன செய்யணும்? வீட்டோட நிலை உயர்ந்தால்தான் நம்ம நாடு உயரும். நாடு உயர்ந்தால் உலக அளவில் நம்ம உயர்ந்து விடுவோம் அப்படிங்கிறது தான். வீட்டிற்கோர் புத்தக சாலை என்ற லட்சியம் நாட்டுக்கோர் நல்ல நிலை ஏற்பட செய்ய வேண்டும் என்ற திட்டத்துக்கு அடிப்படை. மலை கண்டு நதி கண்டு நிதி கண்டு அல்ல, ஒரு நாட்டை உலகம் மதிப்பது அந்த நாட்டு மக்களின் மனவளத்தை கண்டே. மாநிலம் மதிக்கும் மனவளம் வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஒரு மலை, அந்த நாட்டில் மலை இருக்கா, ஆறு இருக்கா, இதையெல்லாம் பார்த்து அந்த நாடு பெரிய நாடு அப்படின்னு சொல்லிட முடியாது. எதை வைத்து அந்த நாடு பெரிய நாடு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த மக்களுடைய மனநிலை இருக்குது பார்த்தீங்களா? படித்தவர்களுக்கு தான் நல்ல உயர்ந்த மனநிலை இருக்கும் அப்படிங்கிறத இங்கே கொண்டு வராங்க. அந்த மனநிலையை பொறுத்து தான் அது வந்து நல்ல நிலையில் இருக்கக்கூடிய
மாநிலமாக மதிக்கும். அங்கு கொடுத்துருக்காங்க பாரு, அந்த நாட்டு மக்களின் மனவளத்தை கண்டே மாநிலம் மதிக்கும் மனம் வளம் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போதான் ஒரு நாட்டை வந்து உலகம் மதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கல்வி பெற்றவர்கள் அனைவருக்குமாவது மனவளம் இருக்கிறதா? அவர்களின் வீடுகளாவது நாட்டுக்கு சிறப்பளிக்கும் நற்பண்புகள் செழிக்கும் பண்ணைகளாக, நாட்டுக்கு வலிவும் வனப்பும் தேடித்தரும் கருத்துக்கள் மலரும் சோலையாக உள்ளனவா என்றால் இல்லை என்று பெருமூச்சுடன் கூறித்தான் ஆக வேண்டும். உள்ளதை மறைக்காதிருக்க வேண்டுமானால், நாட்டு நிலை கண்டு உலகம் மதிக்க வேண்டுமானால் இந்த சூழ்நிலை மாறியாக வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. படிச்சவங்க எல்லாருக்கும் மனநலம் நல்லா இருக்கா? படிச்சிருக்காங்க, எல்லாருமே மனசு வந்து நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஏன் அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு, சிந்திச்சு இதை சொல்லியிருக்காரு. அப்போ என்ன செய்யணும்? நிறைய நூல்களை படிக்க வேண்டும், நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டும். இப்போ படிப்பு, கல்வி, அறிவுனா அந்த குறிப்பிட்ட புத்தகத்தோட தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் இதோட முடிந்துடும் அந்த அறிவு. நம்ம அறிவு விசாலமாக வேண்டும், சரிங்களா? அப்போ என்ன செய்யணும்? நிறைய புத்தகங்களை, நல்ல நல்ல புத்தகங்களை தேடி படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் வந்து கல்வி படித்தவர்களுக்கு கூட மனவளம் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். வீட்டிற்கோர் புத்தகச்சாலை என்ற லட்சியத்தை நடைமுறை திட்டமாக்கி சற்று சிரமப்பட்டால் நமது நாட்டிலே நிச்சயமாக மனவளத்தை பெற முடியும். ஃபஸ்ட்டு மனசு எல்லாருக்கும் நல்லா இருக்கணும். அப்போ மனசு நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? நல்ல புத்தகங்களை படிக்கணும். கஷ்டம்தான், ஆனால் வந்து நம்ம அது சிரமப்பட்டாலாவது அதை செய்தாக வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. நமது முன் சந்ததியார்களுக்கு இருந்ததை விட அதிகமான வசதிகள் நமக்கு உள்ளன. நமக்கு முன்னாடி இருந்தவங்களை விட இப்போ நமக்கு நிறைய வசதிகள் இருக்குது. அவர்களின் காலம் ஆற்றோரத்தில் ஆலமரத்தடியில் சிறுவர்கள் அமர்ந்திருக்க, குரு காலை கடன்களை முடித்து கொண்டு வந்து பாடங்களை சொல்லித்தரும் முறை இருந்த காலம், ஏடும் எழுத்தாணியும் இருந்த காலம். இப்போதுள்ளது உலகை நமது வீட்டுக்கு அழைத்து வந்து காட்டக்கூடிய காலம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆற்றோரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, குரு வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியரை குருன்னு சொல்லுவோம். அந்த ஆசிரியர் என்ன செய்வாராம்? ஆலமரத்தை அந்த ஆற்றோரங்கரையில் வந்து அவரோட காலை கடன்கள், பல்லு விளக்கிறது, குளிக்கிறது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வருவார். அதுலேயும் அந்த மாணவர்கள் வந்து அமர்ந்திருக்கணும். அதுதான் சொல்கிறார். அவர் குரு காலை கடன்களை முடித்து கொண்டு வந்து பாடங்களை சொல்லித்தரும் முறை இருந்த காலம். அந்த காலம் வந்து அப்படி தான் இருந்தது. ஏடும் எழுத்தாணியும், ஏடு அந்த ஓலைச்சுவடி ஏடுல இருந்தது இல்லையா, பனை ஓலை ஏடு அந்த மாதிரி. அப்புறம் அந்த ஆணி வச்சு எழுதுவாங்க, அதில் எழுதுறது, அதுதான் ஏடும் எழுத்தாணியும் இருந்த காலம். இப்போல்லாம் அதெல்லாம் மாறி போச்சு. இப்போல்லாம் பேனா, பென்சில், ரப்பர், ஷார்ப்னர் எல்லா வசதிகளுமே இருக்குது. உலகையே நம்ம என்ன செய்யலாம்? நமது வீட்டுக்கு அழைத்து வந்து காட்டக்கூடிய காலமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். இதோ நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்கிறீர்கள். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்? எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு நான் பேசுகிறேன், அது உங்கள் வீட்டுக்கு வந்து ஒளிபரப்பப்படுகிறது, வானொலி மூலமாக, ரேடியோ மூலமாக. அந்த காலத்தில் சரிங்களா? அதை சொல்கிறேன். இதோ நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்கிறீர்கள். இடையே பல பல மைல்கள் இந்த ஒளி கேட்பது அறிவின் துணை கொண்டு விஞ்ஞானிய ஆக்கி தந்த சாதனை நமக்கு கிடைத்திருக்கிறது. இவ்வதிசய சாதனங்கள் இல்லாதிருந்த நாட்கள் நமது முன்னோர்கள் காலம். இந்த மாதிரி சாதனங்கள், இந்த மாதிரி ரேடியோ இந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் கிடையாது இல்லையா? அப்போ நம்மளோட கண்டுபிடிப்புகள் எப்படி இருக்குது? கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்களே, எங்கேயோ தூரத்தில் நான் பேசுகிறேன், நீங்கள் வீட்டில் உட்காந்து கேட்டுட்ருக்குறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் மனவளம் இவ்வளவு குறைவாக இருக்கிறது? வீடுகளிலே மனவளத்தை அதிகரிக்கவோ பாதுகாக்கவோ நாம் முயற்சி செய்வதில்லை. வீடுகளில் வந்து நம்ம என்ன செய்யறது இல்லையா? மனவளத்தை, நம்மளோட மனசை வந்து வளமாக்கிக்கிறதுக்கும் அதிகரிக்கிறதுக்கும் நம்ம வீடுகளில் வந்து அதை நம்ம செய்கிறது இல்லையா? பாதுகாக்க முயற்சி செய்வது இல்லையா? வழிவகை தேடி கொள்வதில்லை. வீடுகளில் மேஜை, நாற்காலி, சோபாக்கள் இருக்கும், பீரோக்கள் இருக்கும். அவைகளில் வெள்ளி தாம்பாலமும் விதவிதமான வட்டில்களும் பன்னீர் செம்பும் இருக்கும். வட்டில்கள்னா தட்டு, பன்னீர் செம்பு இருக்கும். பித்தளை பாத்திரங்கள் இருக்கும். உடைகள் சிறு கடை அளவுக்கு இருக்கும். உடைகள்லாம் வந்து நிறைய சின்ன கடையே வைக்கலாம், துணி கடையே வைக்கலாம், அந்த அளவுக்கு இருக்குமா? எல்லார் வீட்லேயும் அப்படி தான் இருக்கும் இல்லையா?
மருந்து வகைகள், சிறு வைத்தியசாலை, மருந்து கடை மாதிரி, சின்ன ஹாஸ்பிட்டல் மாதிரி எல்லாத்துக்கும் மருந்து, டானிக்கு, மாத்திரை எல்லாத்தையுமே வச்சுருப்போம். அளவுக்கு வைத்தியசாலை அளவுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட வசதி உள்ள வீடுகளிலும் கூட புத்தகச்சாலை இருக்காது. எல்லாமே இருக்கும். மேஜை இருக்கும், நாற்காலி இருக்கும், ட்ரெஸ் இருக்கும், வெள்ளி சொம்பு இருக்கும், தட்டு இருக்கும், மருந்து மாத்திரை இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் என்ன இருக்காது? ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு சின்னதாக ஒரு புத்தகச்சாலை இருக்காது, சின்னதாக ஒரு நூலகம் மாதிரி வச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. வீட்டிற்கோர் புத்தகச்சாலை நிச்சயம் வேண்டும். கண்டிப்பாக வீட்டிற்கோர் புத்தகச்சாலை வேண்டும். வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் அலங்கார பொருள்களுக்கும் போக்கிய பொருள்களுக்கும் தரப்படும் நிலை மாறி புத்தகச்சாலைக்கு அந்த இடம் தர வேண்டும். அலங்கார பொருள் அழகாக இருக்கணும், ஷோகேஸில் அழகழகாக பொருள்களெல்லாம் வச்சு வீடு அழகாக தெரியணும் பார்க்கறதுக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி நினைக்கிறது போயிட்டு அந்த இடத்துல என்னத்தை கொண்டு வந்து வைக்கணும்? நம்ம புத்தகங்களை கொண்டு வந்து வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, உணவு உடை அடிப்படை தேவை. அந்த தேவையை பூர்த்தி செய்தானதும் முதல் இடம் புத்தகச்சாலைக்கு தரப்பட வேண்டும். அடிப்படை தேவை, நமக்கு ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவு, உடை, இருப்பிடம், இதெல்லாம் தான் அடிப்படை தேவை. இது பூர்த்தி ஓரளவுக்கு பூர்த்தியான உடனே அந்த வீட்டுக்குள்ளே என்ன இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, புத்தகசாலை கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். வீட்டிற்கோர் புத்தகசாலை அமைக்க வேண்டும். மக்களின் மனதிலே உலக அறிவு புக வழி செய்ய வேண்டும். அதாவது மக்களோட மனசில், எல்லா மக்களோட மனசுலையும் உலக அறிவு வரணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா வீட்டிற்கோர் புத்தகச்சாலை இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது, அடிப்படை உண்மைகளாவது அறிவிக்கும் நூல்கள் சிலவாவது வேண்டும். நிறைய கூட வேண்டாம், அடிப்படை அறிவு கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிறக்க அளவுக்காவது என்ன செய்யணும்? சில நூல்களையாவது, சில புத்தகங்களாவது, ஒரு 5 புத்தகம் 10 புத்தகமாவது வச்சுக்கோங்க வீட்டுக்குள்ள. சுத்தமாக புத்தகமே இல்லாமலாம் இருக்காதீங்க அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறாரு. வீடுகளிலே நடைபெறும் விசேஷங்களின் போது, வெளியூர்கள் சென்று திரும்பும்போது, பரிசளிப்புகள் நடத்தும் போது புத்தகங்கள் வாங்குவது என்று ஓர் பழக்கத்தை கொஞ்சம் வசதி உள்ள வீட்டார் சில காலத்துக்காவது ஏற்படுத்தி கொண்டால் சுலபத்தில் ஓர் சிறு புத்தகச்சாலையை அமைத்து விடலாம். வீட்டில் விசேஷங்கள் இருக்கும்போது, வெளியூருக்கு போயிட்டு வரும்போது கிஃப்ட் கொடுக்குறோம், ஒரு பரிசு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பரிசு கூட நம்ம என்னவா கொடுக்கணுமா? புத்தகமாக கொடுங்க அப்படின்னு சொல்லி, அப்போ அந்த புத்தகத்தை பத்திரமா வீட்டில் வச்சுப்பாங்க, எப்பயாவது ஒரு முறை எடுத்து படிப்பாங்க இல்லையா? அதுக்காக அவர் சொல்கிறார். உலக அறிவை உருப்படியான காரியத்துக்கு பயன்படும் அறிவை தரக்கூடிய புத்தகங்களை சேகரிக்க வேண்டும். பூகோள சரிதை ஏடுகள் இருக்க வேண்டும். பூகோள அப்படின்னா அந்த ஜாகிரபி சொல்லுவோம் இல்லையா? அந்த பூமியை பற்றின ஒரு இதுதான் பூகோளம் சொல்லுவாங்க. அடுத்தது சரிதை ஏடுகள். நமக்கு உண்மை உலகை காட்ட, நமக்கு ஒழுக்கத்தையும் வாழ்வுக்கான வழிகளையும் காட்ட வீட்டிற்கோர் திருக்குறள் கட்டாயமாக இருக்க வேண்டும். நல்ல ஒழுக்கமாக வாழணும், டிசிப்ளினாக இருக்கணும் அப்படின்னா கட்டாயமாக என்ன இருக்கணுமா? கட்டாயமாக ஒரு திருக்குறள் புத்தகம் வீட்டில் இருக்க வேண்டும். நமது தமிழகத்தின் தனிச்சிறப்பு என்று கூறத்தகும் சங்க இலக்கிய சாரத்தையும் சாமானியரும் அறிந்து வாசிக்கக்கூடிய முறையில் தீட்டப்பட்ட ஏடுகள் இருக்க வேண்டும். சங்க இலக்கிய சாரம் இருக்கு இல்லையா, அந்த புத்தகம் இருக்கு இல்லையா, அது சாமானியர் எல்லாமே ரொம்ப படித்தவர்கள் மட்டும்தான் அதை படிக்கக்கூடிய நிலையில் இருக்குது. அது எல்லாருமே எளிய மக்கள் கூட படிக்கக்கூடிய அளவிற்கு அதை மாற்றி அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். குறைந்தபட்சம் மக்கள் முன்னேற்றத்திற்கும் வாழ்க்கை வசதிக்கும் உதவும் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை பற்றிய முக்கியமான தகவலை தெரிவிக்கும் நூல்கள் இருக்க வேண்டும். இப்போது எது யார் யார் கண்டுபிடிச்சாங்க, வானொலி யார் கண்டுபிடிச்சது, தொலைக்காட்சி யார் கண்டுபிடிச்சது, இது எல்லாமே மக்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான ஒரு புத்தகத்தையும் வைத்திருக்கணும், அந்த தகவல் புத்தகத்தையும் வைத்திருக்க வேண்டும். நாட்டு விடுதலைக்கு உழைத்தவர்கள், மக்களின் மனமாசு துடைத்தவர்கள், தொலை தேசங்களை கண்டவர்கள், வீரர்கள், விவேகிகள் ஆகியோரின் வாழ்க்கை குறிப்பு ஏடுகள் இருக்க வேண்டும். அதாவது நம்ம நாட்டுக்காக விடுதலைக்காக உழைச்சவங்க, மக்களினோட மனசை தூய்மைப்படுத்தியவர்கள், திருடணும், பொய் சொல்லணும், ஏமாற்றணும் அப்படின்லாம் மக்களோட மனசை
கெட்டு போயிருக்கோம் இல்லையா, அதை வந்து தூய்மைப்படுத்துவாங்க. நல்லா நம்ம வந்து கடவுளை கும்பிடணும், யாருக்கும் பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான சொற்பொழிவுகள். மக்களின் மன மாசு, அதுதான் மனம் கெட்டு போயிருக்கும். மன மாசுனா அந்த மாசுபடுது, பொல்யூஷன் ஆகுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் மன மாசு துடைத்தவர்கள். தொலை தேசங்களை கண்டவர்கள், அதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க இல்லையா, தொலை தேசங்கள் மற்ற நாடுகளை கண்டுபிடித்தவர்கள். வீரர்கள், விவேகிகள் ஆகியோரின் வாழ்க்கை குறிப்பு, அவங்களுடைய வரலாறு, ஹிஸ்ட்ரி கட்டாயமாக அந்த மாதிரியான புத்தகங்களை நாம் வைத்திருக்க வேண்டும். இந்த அடிப்படையில் வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை அமைத்து கொண்டால் நாட்டுக்கு நல்ல நிலை ஏற்படும். வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை தேவை. கேட்டினை நீக்கிட தக்க முறைகளை தரும் ஏடுகள் கொண்டதாக இருக்க வேண்டும். வீட்டிலே அமைக்கும் புத்தக சாலை. அப்போ இது வந்து இப்படி முடிச்சிருக்காங்க, வீட்டிலே கட்டாயமாக புத்தக சாலை இருக்க வேண்டும் சொல்லி முடிச்சிருக்காங்க. இப்போ நாங்கள் சிறு வயதில் இருக்கும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கல்கி, குமுதம் அந்த மாதிரியான இதழ்கள் எல்லாம் வந்திருந்தது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வாரம் வாரம் தொடர்கதைகள்லாம் வரும், சிறுகதைகளும் வரும். அதை வந்து நாங்கள் ஆர்வமாக சின்ன வயதில் அந்த விடுமுறை நாட்களில் படிப்போம். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, என்னோட அம்மா இல்லை என்னோட சகோதரி என்ன செய்வாங்கன்னா, அந்த வாரம் வருது இல்லையா தொடர்கதைகள், அதையெல்லாம் கிழித்து எடுத்து வைப்பாங்க. எடுத்து வச்சு அதை மொத்தமாக சேகரித்து அதுக்கப்புறமா வந்து என்ன செய்வாங்கன்னா பைண்ட் பண்ணுவாங்க. பைண்ட் பண்ணி அதை வந்து மொத்தமாக எடுத்து அழகாக அடுக்கி வச்சுருவாங்க ஷெல்ஃபில். நமக்கு மொத்தமாக அதை எடுத்து படிக்கணும். அப்போ வாரம் விட்டு படிச்சிருப்போம். இப்போ மொத்தமாக ஒரே தொகுப்பாக அதை எடுத்து படிக்கும்போது இன்னும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். எப்போ அடுத்த வாரம் வரும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அதை மொத்தமாக தொகுத்து அதை வச்சுருந்து அதை படிப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போல்லாம் வந்து புத்தகத்தை தான் வைத்து கொண்டு படித்து கொண்டு செல்வார்கள். கையில் வச்சுட்டு புக்ஸ் படிச்சுட்டு ட்ராவல் பண்ணுவாங்க. இப்போல்லாம் வந்து என்ன மாறி போச்சு, செல்ஃபோன்லேயே வந்து பாட்டு கேட்குறது எல்லாமே செல்ஃபோன். இப்போ யாரோட கையிலையுமே புத்தகங்கள் இருப்பது கிடையாது. இப்போ யார் கையில் இருக்குது புத்தகம்னா, ஸ்கூல் போகிற பிள்ளைங்க கையில் மட்டும்தான் இருக்குது புத்தகங்கள். சரியா, அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த மாணவ பருவத்தில் அந்த மாணவர்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இனி வரும் சமுதாயம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இது கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை வேண்டும், என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத வந்து இது வந்து பாடங்களின் வழியாக மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சரிங்களா, ஏன்னா இப்போ சமுதாயம் ரொம்ப மாறி போச்சு. எல்லார் கையிலையும், சின்ன பிள்ளைங்க கையில் கூட வீட்டுக்கு போனால் புத்தகத்தை எடுக்கிறது கிடையாது. எதை எடுக்கிறாங்க கையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃபோன் தான் கையில் எடுக்கிறாங்க. அது எல்லாருக்குமே தெரிந்து போன ஒரு விஷயமாக இருந்தால் கூட மாற்றக்கூடிய அளவிற்கு சில பாடங்கள் வந்து கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். சரிங்களா, மாற்றுவோம்.